வணக்கம் அண்ட் வெல்கம் டு செரி சமையல். நீங்கள் இன்னும் செரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பீட்சா. நம்ம எல்லாருக்குமே பீட்சானா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நமக்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர் டாப்பிங்கோட செய்யும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான பன்னீர் பீட்சாவை வீட்லேயே அவன் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த மாதிரி தயிர் எடுத்துக்கலாம். அந்த தயிரை வந்து ஸ்பூனாலே வந்து லைட்டாக பீட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் வர மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த தயிரில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலால பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 100 கிராம் அளவுக்கு பன்னீர் ஆட் பண்ணுறேன். ஒரு பீட்சா செய்ய போகிறேன்றதுனால நீங்கள் இதிலே 100லேருந்து 200 கிராம் அளவுக்கு பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப வேகமாக கலந்தீங்கன்னா பன்னீர் உடஞ்சிரும். ஸோ பார்த்து பொறுமையாக கலந்து விடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இது வந்து ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் அளவுக்கு நல்லா மேரினேட் ஆகட்டும். ஸோ அப்படியே இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு குக்கிங் பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பன்னீர், அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த பன்னீரை மட்டும் எடுத்து ஆட் பண்ணுங்க. எல்லா மசாலாவையும் நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான அந்த பன்னீர் கியூப்ஸ் வந்து குக் ஆகி கிடைக்கும். இல்லாட்டி ரொம்ப வந்து ஒரு மாதிரி கிரேவி மாதிரி ஆகிடும். நான் வந்து 100 கிராம் பன்னீர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து இந்த மேரினேட் பண்ண மசாலா வந்து மீறும். ஸோ இதில் மேலே டாப்பிங்காக யூஸ் பண்ண போகிற வெஜ்ஜஸையும் அதில் கலந்து குக் பண்ணிவிட்டு வெஜ்ஜி டிக்கா பீட்சா பண்ணிப்பேன். நீங்கள் வந்து 200 கிராம் பன்னீர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மசாலா மீறாது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பன்னீர் பீஸ் எல்லாம் ஆட் பண்ண அப்புறம் 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஹீட்டில் குக் ஆகட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இன்னொரு சைடு நம்ம திருப்பி விடலாம். பார்த்து பொறுமையாக ஒன்று திருப்பி விடுங்க. இந்த மாதிரி 2 ஸ்பூன் யூஸ் பண்ணி நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டான அது மேலே கோட்டிங் ஆகிற அளவுக்கு மட்டும் நம்ம மசாலா ஆட் பண்ணி குக் பண்ணோன்னா நம்மளுக்கு டாப்பிங்க்கு வந்து ஒரு சூப்பரான பன்னீர் கியூப்ஸாக கிடைக்கும். அதனால தான் நான் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி குக் பண்ணாமல் இப்படி குக் பண்ணுறேன். இந்த சைடும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஹீட்டில் குக் ஆகட்டும். பாருங்கள், இப்போ பன்னீர் பீஸ் எல்லாம் நம்ம வந்து நல்லா குக் பண்ணி முடிச்சாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த பன்னீர் பீட்சாக்கு வந்து நான் ஹோம்மேட் பீட்சா டோ தான் யூஸ் பண்ணுறேன். எப்படி ஈஸ்ட் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக பீட்சா டோ வீட்டிலே ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னோட வெஜ் பீட்சா வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீட்சா டோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கிளியராக புரிஞ்சிடும். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாவை எடுத்துட்டு ஒர்க்கிங் ஏரியாவில் கொஞ்சம் ட்ரை ஃப்ளவர், அதாவது மைதா வந்து நீங்கள் வந்து தூவி விட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி வீட் ஃப்ளவர் கூட நீங்கள் தூவிக்கலாம். நீங்கள் வந்து கார்ன்மீல் வந்து யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேஸ் வந்து இன்னும் கூட கிறிஸ்பியாக கிடைக்கும். பட் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் மைதாவே நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கொஞ்சம் ட்ரை ஃப்ளவர் இது மேலே தூவினதுக்கப்புறம் நம்ம எந்த சைஸில் பீட்சா ரெடி பண்ண போகிறோமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு தோபால் எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். இப்போ வந்து இது ஒரு நல்ல சர்க்குலர் ஷேப்புக்கு வர மாதிரி நம்ம கையாலே வந்து நம்ம நல்லா அழுத்தி விட்டு ஃபிளாட்டன் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பேஸ் வந்து ரொம்ப தின்னா வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அவ்வளோ நீங்கள் ஃபிளாட் பண்ணிக்கலாம். நான் வந்து கையாலே வந்து இதை நல்லா ஃபிளாட்டன் பண்ணி வர்றேன். உங்களுக்கு வந்து கையாலே ஃபிளாட்டன் பண்ண வரலன்னா நீங்கள் வந்து ரோலிங் பின் யூஸ் பண்ணிட்டு நல்லா திரட்டிக்கலாம். அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் திக்கான பேஸ் பிடிக்குன்றதுனால நான் அந்த மாதிரி திக்கான பேஸாக பண்ணுறேன். இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ தின்னான பேஸாக வேணாலும் இதை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் எடுத்திருக்க பீட்சா பேன் வந்து இந்த சைஸில் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் தோபால் எடுத்து அதை ஃபிளாட்டன் பண்ணியிருக்கேன். இந்த பீட்சா பேன்லையுமே நான் கொஞ்சம் வந்து மைதாவை தூவி வச்சிருக்கேன். நான் வந்து மாவு ஒட்டிக்க கூடாது சொல்லிட்டு இப்போ இந்த பீட்சா பேன்ல நம்ம ஃபிளாட்டன் பண்ணி வச்சிருக்க பீட்சா எடுத்து வைக்கலாம். இந்த பீட்சா பேன்ல வந்து பீட்சா நல்லா ஃபில் ஆகிற மாதிரி நம்ம நல்லா ஃபிளாட்டன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் கார்னர்ஸ் மட்டும் வந்து லைட்டாக வந்து திக்காக விடுறேன். ஏன்னா வந்து டாப்பிங்ஸ் வந்து வெளியில் வந்துடக்கூடாதுன்றதுனால. ஸோ நான் இதை வந்து ஸ்லைட்லி திக் பேஸாக பண்ணுறதுனால ஃபோர்க்கை வச்சு நான் வந்து குத்தி விடுறேன். அப்போ வந்து இது உள்ள இருக்க ஃப்ளார்லாம் வந்து நல்லா வேகும். ஏன்னா நம்ம அவன் யூஸ் பண்ணாமல் பண்ணுறோம். அதனால நீங்கள் வந்து நல்லா தின் பேஸாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோர்க் வச்சு குத்தணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதுவே சூப்பராக வந்து குக் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி உள்ள அந்த ஏர் ஃபார்ம் ஆகி ஒரு சூப்பரான பேஸாக உங்களுக்கு கிடைக்கும். திக் பேஸாக பண்ணும்போது ஓவன் எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கம்ப்ளீட்டாக ஈவனாக குக் ஆகும். இப்போ நான் இதில் ஹோம்மேட் பீட்சா சாஸ் ஆட் பண்ண போகிறேன். இந்த பீட்சா சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவாக பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த பீட்சா சாஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது வேற லெவலில் இருக்கும். இந்த பீட்சாவோட மெயின் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டாக இருக்க போகிறதே இந்த பீட்சா சாஸ் தான். ஒன்ஸ் நீங்கள் வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக வந்து பீட்சா சாஸ் ரெடி பண்ணி செஞ்சிட்டிங்கன்னா பீட்சா, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டோர் பாட் பீட்சா சாஸ்லாம் வாங்கவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் இந்த ஃப்ரெஷ்னஸையும் டேஸ்ட்டையும் வந்து ஒன்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து இதுக்கு தான் நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. இப்போ இதில் ஒரு நல்ல கைப்பிடி அளவுக்கு துருகுன மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து மொசரல்லா சீஸ் கிடைக்கலன்னா நீங்கள் செடா சீஸோ இல்லை பீட்சா சீஸ்னு கிடைக்குது, நீங்கள் அதில் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்க மெயின் டாப்பிங்கான பன்னீர் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ பன்னீர் பீசஸ் ஆட் பண்ண அப்புறம் உங்கள் சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃபேவரட் வெஜ்ஜஸை இது மேலே நீங்கள் டாப்பிங்காக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முதல்ல க்ரீன் கேப்சிகமாக ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணுறேன். இது வந்து டொமேட்டோ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஷேப்பில் கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து டொமேட்டோ வந்து பன்னீர் கூட எப்பவுமே வந்து நல்லா கம்பைன் ஆகி ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால தான் நான் டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். இந்த டொமேட்டோ வந்து இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பீட்சாவை நம்ம பேக் பண்ண ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு நான் பண்ணியிருக்க ஓவன் செட்டப் இதுதான். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாயில் உப்பை வந்து ஒரு பேஸாக வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஹை ஹீட் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏர் ஹோல் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு மூடிடுங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பீட்சாவை பார்த்து பொறுமையாக வைங்க, ஏன்னா கடாய் வந்து சூடாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக பீட்சாவை வைங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு ஹை ஹீட்டில் பேக் பண்ணிக்கலாம். இப்போ 9லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம பீட்சா சூப்பராக பேக் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அதுவும் அந்த அவுட்டர் லேயர்லாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக ரெடி ஆகியிருக்கு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிட்ட பீட்சாவை காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா அந்த அவுட்டர் லேயர் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகியிருக்குன்னு. லைட் ப்ரௌன் கலர் வந்திருக்கு அவுட்டர் லேயர்ஸில். நம்ம வீட்லேயே அவன் கூட யூஸ் பண்ணாமல் சூப்பராக பீட்சா ரெடி பண்ணிட்டோம், அதுவும் பன்னீர் பீட்சா. இப்போ நம்ம பீட்சா பேன்லேருந்து பீட்சா வித் பிளேட்டரில் வைக்கலாம். வாவ், செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த ஃப்ரெஷ்லி பேக்டு ஸ்மெல் வந்து சூப்பராக வந்துட்டு இருக்கு. ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான பன்னீர் பீட்சா வீட்லேயே நீங்கள் அவன் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி சாப்பிட்லாம். இனிமேல் நீங்கள் வந்து வெளியிலையும் பிள்ளைங்களுக்கு வந்து பீட்சா வாங்கி தர தேவையில்லை. அது மட்டும் இல்லை, இது ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பன்னீர் பீட்சா ரெசிபியை வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.